கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரேவதி கார்த்திக்கு ஆசையாக ஒரு பச்சை கலரில் சட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. சுவாதி வந்து கூப்பிட்றாங்க, வாங்க எங்கள் காலேஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாரும் முன்னாடியும் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒன்று ரெண்டு பேராவது வந்தால் தானே நல்லா இருக்கும், வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தியும் ரேவதியும் கூப்பிட்றாங்க. அம்மாவை கூப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, அம்மா வந்தால் சரி வராது, நீங்கள் ரெண்டு பேரும் வாங்க, என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தானே ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, நீங்கள் வந்தால் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. உடனே என்னது சுவாதி நம்மளை கூப்பிடாம இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாங்க, அப்படி என்ன வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போகிறா ஒன்றும் புரியலையே, என் திறமையை இன்னைக்கு எல்லாரும் வந்து பார்க்க போகிறாங்க, அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திறமைக்கிறமன்னு சொல்லிகிட்டு இருக்கா, நமக்கு தெரியாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, இவங்க என்ன சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சாமுண்டேஸ்வரி வந்து எதுவுமே தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி, சத்தமே போடாமல் இன்னைக்கு இவங்க காலேஜுக்கு போயே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல. சரிங்க வந்துடுறோம், நீ ரெடி ஆகு சரியா, நீ மாட்டுக்கு முன்னாடி போ, நாங்கள் மாட்டுக்கு காலேஜுக்கு வந்துடுறோம், யார்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு தெரியாமல் ஏதாவது திட்டம் போடுறாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம ஒரு விஷயத்த வேணான்னு சொல்கிறப்ப கார்த்தியும் நம்ம ரேவதியும் சப்போர்ட் பண்ணுறாங்களே, என்ன ஏதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா எப்போதும் போல் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, சரிம்மா இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா, அம்மா எதுவும் வரணுமா அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி சாதாரண நாள் தான், ஒரு முக்கியமான நாள்லாம் எதுவும் இல்லை, உனக்கு 1008 வேலை இருக்கும், அதை போய் பாருமா, நீ எதுக்குமா தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்க, இன்றைக்கி மீட்டிங்லாம் எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்டி ஃபங்க்ஷன் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லிடி, நம்ம எல்லாருமே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க யதார்த்தமாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இன்றைக்கி என்னம்மா ஃபங்க்ஷன்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்புறாங்க. என்னது அம்மா இன்றைக்கின்னு பார்த்து துருவி வந்து கேட்குறாங்களேன்னு சொல்லி ரேவதி யோசிக்கிறாங்க. யதார்த்தமாக கூட கேட்டிருக்கலாம், அவங்க போகிறாங்களே, சரி நம்மளும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பலான்னு சொல்லி, அத்தை மாமா ரேவதி கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் அதான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன், மாப்பிள்ளை ரேவதி கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி அப்படி சுவாதிக்காக நீங்கள் என்ன உதவி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், நிச்சயம் நீங்கள் நல்லது தான் செய்வீங்க, எனக்கு பிடிக்காதுன்னு தான் நீங்கள் போய் சொல்கிறீங்களா, ஒன்றும் புரியலையே, அப்படி என்னது தான் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்படியே காரில் வந்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வெளியில் வரதெல்லாம் வேறு லெவலில் விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஆனால் இது எத்தனை நாளைக்கு தான் நீடிக்கும்னு தெரியலையே, அவங்கக்கிட்ட ஏன் இது மாதிரிலாம் போய் சொல்லணும், உண்மை சொல்லலாம்ல, அந்த வம்பே வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கேட்குறாங்க. மாப்பிள்ளையே சொல்லலாங்கிறப்பல நான் பெற்ற பொண்ணு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறா, நல்ல பொண்ணை வளர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சுவாதியை 4-5 பேர் வந்து பார்த்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சுவாதி என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொன்னோன்னே, தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாத, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போனோன்னே, ஏய் என்னடா இப்படியெல்லாம் நம்மளை பார்த்து கேட்டுவிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கார்த்தியும் வராங்க. திருப்பியும் நான் தான் அப்பயே உங்ககிட்ட வந்து பேசலான் இருந்தப்ப ஓவரா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சுவாதி கையை பிடிச்ச உடனே கரெக்டாக கார்த்தி வந்துடுறாங்க. அதிரடியாக வந்து டிஷ்ஷும்னு சண்டை போடுறாங்க. ஏண்டா நீ எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தியோட சட்டை கிழிஞ்சிருது. இது நம்ம ரேவதிக்கு தெரியுது. அச்சச்சோ சண்டேயில் சட்டை கிழிஞ்சிருச்சு, இப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மா ஏதாவது கேள்வி கேட்பாங்களே, பாவமாச்சே, சரின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரேவதி கார் எடுத்துகிட்டு மாசா அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சாமுண்டேஸ்வரி அங்கேருந்து ஒளிஞ்சிடுன்னு பார்க்குறாங்க. பரவாயில்லையே, மாப்பிள்ளை மேலே அன்பா பாசமாக தான் இருக்கா, இது ஒரு நல்ல விஷயத்தை தானே அறிகுறிப்படுத்துது, சரி எந்த லெவலில் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் லைட்டாக வந்து பயந்துட்டேன், நீங்கள் வரலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அச்சோ சட்டை கிழிஞ்சிருக்கே, இப்போ என்ன பண்ணுவீங்க, சட்டை தானம்மா, இதெல்லாம் ஒரு விஷயம்மா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. என் மாப்பிள்ளையை வந்து அடிச்சிட்டாங்களே, நான் மட்டும் இங்கே இருக்கேன்னு இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா
இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்திருக்குமா? சாமுண்டேஸ்வரி அவசரப்படாத. ரேவதி எப்படி மாப்பிள்ளைகிட்ட நடந்துக்கிறான்னு தான் முக்கியம். நம்ம எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை காப்பாற்றுறதோ இல்லை மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறதோ பழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் ரேவதி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கா, மாப்பிள்ளையந்தான் முக்கியம்னு கடைக்கு போகிறாங்க. கார்த்தியோட நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சட்டை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சட்டை கலர் வந்து வாங்குறாங்க. இது சூப்பராக தானே இருக்கும் கார்த்திக்கு. இந்த சட்டை கலரில் கார்த்தி போட்டுட்டு வந்தாருன்னா அருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலரில் ஒரு சட்டை வந்து வாங்குறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து மாசாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்னது ரேவதி கார் எடுத்துகிட்டு எங்கேயோ எங்கே போனா? ரேவதி எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரப்போகிறா, அதனால் ரேவதியை ஃபாலோ பண்ணிட்டுலாம் போவேணாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறாளா, இல்லாட்டி எதுக்காக இங்கேருந்து விட்டுட்டு போகிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இன்னைக்கு ரொம்ப வந்து ஸ்வேதா கிட்ட எல்லாருமே நீ இன்னைக்கு கரெக்டாக செஞ்சிருவல்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது கரெக்டாக வந்து செஞ்சிருவேன்னு சொல்லி கேட்குறாங்களே, அப்படி என்ன நம்ம பொண்ணு செய்ய போகிறா நமக்கு தெரியாமல் எல்லாரும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப ஸ்டேஜில் ஏறி பாட போகிறாங்கங்கிற விஷயத்த நம்ம சாமுண்டேஸ்வரி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏண்டா இதையாடா நான் என்கிட்டேருந்து மறைச்சிங்க, சொல்லியிருந்தா ஒட்டுமொத்த குடும்பத்தோடயும் வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் சுவாதி பேசுகிறாங்க. அம்மா கிட்ட தெரியாமல் பாடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அம்மா தான் இதெல்லாம் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால தான் சொல்லலை. அச்சச்சோ, இப்படியெல்லாமா நான் வந்து பசங்களை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன், இது தெரியாமல் போச்சே, நான் சுதந்திரமாக தானே பார்த்துக்கிறேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இல்லைம்மா, எதுவாக இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டால் உங்களுக்கு நான் நல்லது தானே செஞ்சு தருவேன், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே, இதை கூட சொல்ல முடியாத அளவுக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி யோசிக்கும் போது ரேவதி வந்துடுறாங்க. இந்தாம்மா இதை வச்சுக்க அப்படின்னு சொன்னோன்னே இதில் என்ன இருக்குது, இந்தா நான் உனக்காக சட்டை வாங்கியிருந்தேன், சட்டை கிழிஞ்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போட்டுட்டு வா, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னொன்னே அப்படியே போட்டுட்டு வராங்க. ப்ளூ கலர் சட்டையை கழட்டி வச்சுட்டு இந்த பச்சை கலர் சட்டையை போட்டுட்டு மாசாக வராங்க. ரேவதி வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க கார்த்தியை பார்த்து. அந்த சட்டையை விட இந்த சட்டை தான் சூப்பராக இருக்குங்கிற மாதிரி பேசும்போது நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து தூரத்துலேருந்து பரவாயில்லையே, மாப்பிள்ளைக்கு சட்டை வாங்கி கொடுக்குற அளவு மனசு மாறிட்டாளா, ஓகே ஓகேங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி.